வவுனியா கணேசபுரம் கோவிலில் இடம்பெற்ற விசேட பூஜை வழிபாடுகளின் பின்னர் நியூஸ் பஸ்டின் மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் நிகழ்ச்சி ஆரம்பமானது. இதன் பின்னர் கணேசபுரம் பகுதியில் எமது குழுவினருக்கு நடுல் நிகழ்வுகளுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கணேசபுரம் செட்டிக்குளம், பெரியக்கட்டு, ஒற்றாக்குளம், பப்பாசி, மெனிக் ஃபார்ம் போன்ற பகுதிகளுக்கு சென்று மக்களின் பிரச்சினைகள் தொடர்பில் நியூஸ் பஸ்ட் குழுவினர் ஆராய்ந்தனர். பெரியக்கட்டு பிரதேசத்தில் பல பகுதிகள் குப்பைகள் கொட்டப்பட்டு குப்பை தொட்டிகளாக காணப்பட்டன. செட்டிக்குளம் பெரியக்கட்டு 60 ஏக்கர் காணியில் தற்போது நான் இருந்து கொண்டிருக்கிறேன். உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதிகளவான குப்பை கூடங்கள் இந்த பகுதியில் கொட்டப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இது நான் இருப்பது ஒரு மத்திய பகுதி. இந்த மத்திய பகுதியை சுற்றி 5-6 கிராமங்கள் காணப்படுகின்றன. இந்த குப்பைகளை இவ்வாறு கொட்டுவதனால் இந்த 5-6 கிராம மக்களும் பாரிய அசௌகரியங்களை எதிர்நோக்குகிறார்கள். குப்பை கூடங்களை கொட்டுவதற்கு சீரான வசதிகள் அமைக்கப்பட்டாலும் அவை சிறந்த முறையில் பராமரிக்கப்படாமையால் இவர்கள் பல்வேறு இன்னல்களை எதிர்நோக்குகிறார்கள். வீதியில கொட்டிட்டு போறாங்க மலக்கழிவுகளை. இதால பெரிய பிரச்சனைகள் இருக்கு. அதாவது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல கிராமங்கள், அதாவது சுத்தி பார்க்க போனா ஒரு கிட்டத்தட்ட 10 கிராமங்களுக்கு மேல இருக்குது. கூடுதலா சொல்ல போனா இது ஒரு கிராம சேவை பிரிவின் மத்திய பகுதி. இந்த கழிவுகளை மலக்கழிவுகள் இதில் கொட்டாம வீதியில கொட்டிட்டு போறதால குடிநீர்கள்ல கூட இந்த மலக்கிருமிகள் தொற்று ஏற்படுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. இதன் பின்னர் குறித்த பகுதி மக்கள் எதிர்நோக்கும் குடிநீர் பிரச்சினை தொடர்பிலும் நியூஸ் பஸ்டின் மக்கள் சக்தி குழுவினர் ஆராய்ந்தனர். செட்டிக்குளம் பெரியக்கட்டு பகுதியில் அமைந்திருக்கும் செபஸ்டியன் ராயன் அவர்களுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறோம். இது அவர்களுடைய வீட்டினுடைய சமையல் அறை. இங்கு செபஸ்டியன் என்ற அந்த வயோதிகரும் அவருடைய மனைவி இருக்கிறாங்க. நீங்க இங்க எதிர்நோக்கிற பிரச்சனை என்னம்மா? வீட்டுல சொன்னாங்க, அம்மா நீங்க இந்த தண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், கிணத்து தண்ணி தாங்கம்மா குடிக்கிறோம் அப்படின்னு சொன்னேன். அப்ப அவங்க சொன்னாங்க, அம்மா கிணத்து தண்ணி குடிக்காதீங்க, உங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம், ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் வவுனியாவில போயிட்டு ஆபரேஷன் பண்ணி 3 வருஷமா இருக்கு. ஒழுங்கான சாப்பாடு கூட இல்லைங்க. பழம் சாப்பிட சொல்றாங்க, பால் சாப்பிட சொல்றாங்க. எங்களுக்கு ஒரு உதவி. அம்மா, நீங்க அதாவது இவ்வளவு காலம் அந்த சிறுநீரக நோய் வர்றதுக்கு முதல்ல நீங்க குடிச்ச தண்ணி இது எனக்கு கொஞ்சம் தருவீங்க? இந்த தண்ணீரை குடித்துதான் பல வருட காலமாக இந்த வயோதிப தாயும் இந்த வயோதிபரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அனுபவத்தை நானும் பெற ஆசைப்படுகிறேன். அதனால் நானும் இந்த தண்ணீரை குடித்து பார்க்க விரும்புகிறேன். இந்த தண்ணீரை பற்றி என்னுடைய வாயின் வார்த்தைகளை நான் வர்ணிக்க முடியும். 1983ஆம் ஆண்டுக்கு முன்னர் விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட கிராமம் நெடுங்கணி விண்ணகப்பூட்டி கிராமம். இந்த பகுதியிலிருந்து மக்கள் இடம்பெயர்ந்த பின்னர் குறித்த கிராமம் காடாகிவிட்டதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். தற்போது யுத்தத்தின் பின்னர் இவ்வாறு காடாக காட்சியளிக்கும் இந்த கிராமத்தில் மக்கள் குடியிருந்தனர் என்பதற்கு இங்கு அவர்கள் பயன்படுத்திய கிணறுகள் மாத்திரமே சான்று பகர்கின்றன. இங்குள்ள மக்கள் 1983ஆம் ஆண்டு கால பகுதியில் ஏனைய பகுதிக்கு இடம்பெயர்ந்து சென்றதன் பின்னர் மீண்டும் இங்கு வரும்போது காடுகள் மாத்திரமே எஞ்சியிருந்ததாகவும் அவர்களுடைய வீடுகள் நாசம் செய்யப்பட்டிருந்ததாகவும் தெரிவித்திருக்கின்றனர். ஆகவே இதுபோல இந்த வனப்பகுதிக்குள் அல்ல, இந்த விண்ணாகம்பட்டி கிராமத்துக்குள் 24 கிணறுகள் காணப்படுவதாக இந்த பகுதி மக்கள் எங்களுக்கு தெரிவித்திருக்கின்றனர். தனிக்கள் குளத்தை நம்பி 6 கிராமத்தை சேர்ந்த மக்கள் விவசாயம் செய்து வந்தனர். எனினும் 1983ஆம் ஆண்டுக்கு பின்னர் தனிக்குளம் புனரமைக்கப்படாமையினால் விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் குளத்தை புனரமைத்து தருமாறும் மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். தென்மாகாண மக்களின் பிரச்சினைகளை கேட்டறிவதற்காக சென்றுள்ள மக்கள் சக்தி குழுவினர் இன்று மாத்தறை மாவட்டத்தின் சில கிராமங்களுக்கு சென்றிருந்தனர். பென்காபோ விகாரையில் இன்றைய பயணத்தை ஆரம்பித்த எமது குழுவினர் பல்வேறு பிரச்சினைகளை அடையாளம் கண்டனர். மண்டண்டாவில கிராம மக்களையும் சந்திக்கும் வாய்ப்பு எமக்கு கிடைத்தது. தெனியாயில் தோட்ட தொழிலாளர்கள் வசித்து வருகின்ற பின்தங்கிய கிராமங்களுக்கு சென்ற மக்கள் சக்தி குழுவினரிடம் பெவலி தோட்டத்துக்கு செல்லும் வீதி தொடர்பாக மக்கள் முறையிட்டனர்.
வடமத்திய மாகாணத்தின் மெதகிரி பகுதிக்கு எமது மற்றொரு குழு சென்றிருந்தது. விவசாயிகள் அறுவடையில் ஈடுபடுவதை இன்று காணக்கூடியதாக இருந்தது. ஒரே நாளில் அறுவடை மேற்கொள்ளப்படாவிடின் காட்டு யானைகள் வயல் நிலத்தை நாசமாக்கிவிடும் என விவசாயிகள் கூறினர். 4 பேர் கொண்ட குடும்பம் வசதியற்ற இந்த வீட்டில் வசித்து வரும் காட்சியும் எமது கேமராவில் பதிவானது. தற்போது நான் மெதகிரிய எக்கமுத்து கிராம பிரதேசத்தில் உள்ள ஒரு வீடு ஒன்றில் இருக்கின்றேன். இந்த வீட்டில் 4 வசிக்கின்றனர். 2 குழந்தைகள் உட்பட 2 தம்பதியினர். அவர்கள் இந்த வசிக்கின்ற இந்த வீடானது சமையலறை இந்த புறமும் மற்ற புறம் அவர்கள் வாழ்கின்ற வீடாகவும் இருக்கின்றது. இதை இரண்டையும் பிரிக்கக்கூடிய வகையில் இங்கே இந்த வேலி நாட்டப்பட்டிருக்கின்றது. எப்போதும் சுற்றுவட்டத்தில் நாட்டப்படும் இந்த வேலியானது இந்த வீட்டின் சமையலறையையும் அவர்கள் தங்குகின்ற பிரதேசத்தையும் பிரிக்கக்கூடிய வகையில் அமைந்துள்ளது. இவ்வாறு நிலைக்கு காரணம் என்ன? தேர்தல் காலங்களில் வாக்குகளை பெற வரும்போது மாத்திரம் அந்த வாக்குகள் பலனளிக்கின்றன.